ஐயனார் துணை சரியில்ல. அடுத்த வர எபிசோட்ல நம்ம சேரன் இருந்துட்டு நம்ம சந்தாவை பார்க்கறதுக்காக வீட்டுக்கு போகிறாங்க. சந்தா கிட்ட கல்யாண டேட்டை வீட்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. வர வெள்ளிக்கிழமை நாள் ரொம்பவே நல்லா இருக்கான். அதனால் வர வெள்ளிக்கிழமையே கல்யாணத்தை வச்சுக்கலான்னு சொல்லிட்டு வீட்டில் வந்து முடிவு எடுத்துட்டாங்க. இதில் உனக்கு சம்மதம் தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சந்தக்கிட்ட கேட்கவும், இதில் எங்கே எனக்கு சம்மதம் இல்லாமல் போயிடுமா, எனக்கு மனப்பூர்வமாக சம்மதம் தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்தா வந்து சொல்லிடுறாங்க. ஹரிஷ் வந்தா ஹரிஷ்கிட்ட சொல்லிடுறியா, நான் கிளம்புறேன், வேலை இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம ஹரிஷும் கரெக்டாக வந்துடுறாங்க. என்ன பையாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஹரிசு வீட்டில் கல்யாண ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டாங்க. வர வெள்ளிக்கிழமை நாள் ரொம்பவே நல்லா இருக்கா. அதனால் சிம்பிளாக பக்கத்தில் இருக்கிற முருகன் கோயிலில் கல்யாணத்தை வச்சுக்கலான்னு சொல்லிட்டு வீட்டில் எல்லாரும் முடிவெடுத்துட்டாங்க. இதில் உனக்கும் சந்தாவுக்கும் விருப்பம் இருக்கா இல்லையான்னு கேட்டுட்டு போகலான்னு தான் நான் வந்தேன். என்ன பையா இப்படி கேட்டுட்டீங்க? இதில் எனக்கும் சந்தாவுக்கும் மனப்பூர்வமாக விருப்பம் இருக்குது. ஊர்லேருந்து வேறு நிறைய ப்ரெஷர் வேறு போட்டிருக்காங்க. ஏதோ நீங்கள் சீக்கிரமாச்சு இந்த கல்யாணத்தை நடத்தணும்னு சொல்லி இவ்வளோ தூரத்துக்கு வந்திருக்கீங்களா, அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். எப்படியாவது சந்தாவை உங்கள் கையில் பிடிச்சி கொடுத்துட்டா எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். அதுக்கப்புறம் வீட்டில் எவ்வளோ பெரிய பிரச்சனையாக வந்தாலையும் நான் சமாளிச்சுப்பேன் பையா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எதுக்காகவும் கவலைப்படாதே, இந்த கல்யாணம் நல்லபடியாக முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதோடு இன்னைக்கான ப்ரெமோ முடிச்சிருக்காங்க.